பயிற்சி 5.1 கொஸ்டின் நம்பர் 5. ஒரு முக்கியமான சம் இது. இதே மாடலில் எடுத்துக்காட்டு கணக்கும் இருக்கும், அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 2 புள்ளி கொடுத்துருக்காங்க. விட்டத்தின் முனை புள்ளிகளாக கொண்ட வட்டத்தின் சமன்பாடு. ஸோ விட்டத்தின் முனை புள்ளி அப்படின்னு வந்தால் நீங்கள் என்ன செய்யணும், இந்த அழகான ஃபார்முலாவை எழுதணும். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டூ, இங்கே தான் ப்ளஸ் வரும், இங்கே பெருக்கல் y minus y1 into y minus y2 equal to 0. ஸோ ஈஸியான ஃபார்முலா. பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களே, அது x1 y1 பேர் கொடுங்க, x2 y2 பேர் கொடுங்க, அது இதில் பிரதியிடுங்க. இப்போ பெருக்கணும், பிரதியிட்ட பிறகு x இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு -2 -2x. அப்புறம் ரெண்டாவது டேர்ம் -3 இன்ட்டு எக்ஸ் -3x -3 இன்ட்டு -2 ப்ளஸ் 6. ஓகேவா? அதே மாதிரி தான் இதை பெருக்குனா இந்த ஆன்சர் வரும். இப்போ ஆர்டராக எழுதணும். எக்ஸ் ஸ்கொயர் ஃபஸ்ட் எழுதுறீங்க, ஒய் ஸ்கொயர் ரெண்டாவதாக எழுதுறீங்க, அப்புறம் எக்ஸ் டேர்ம், அப்புறம் ஒய் டேர்ம், அதுக்கப்புறம் என்ன எழுதணும், கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த வட்டத்தின் சமன்பாடு. விட்டத்தின் முனைப்புள்ளிகள் என்றால் இந்த ஃபார்முலாவை மனப்பாடம் செய்ய வேண்டும். அடுத்த சம் போகலாம்.